வெளிநாட்டு முதலீடுகள் தானே லாபம்னு சொல்றாங்க. அதனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். எப்படியா இப்ப நீங்க எந்த தொழிற்சாலை வேலை செய்யறியா? தம்பி, இந்த நாடு இத்தனை தொழிற்சாலைகள் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதனால இந்த நாடு வளர்ந்துருக்கா? இவ்வளவு இருக்க வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த வரி விதிக்கிற குடிகளுடைய வரி வருவாயை நம்பிதான் உனக்கு பொருளாதார வருவாய் பெருக்கத்துக்கே நம்பி இருக்க. அப்பதான் நீ தொழிற்சாலையில ஏகப்பட்டதை கொண்டு வந்துட்ட, வளர்ச்சி வந்துருச்சுன்னா 1000 ரூபாய் எங்க அம்மாக்கு எது கொடுக்குற? எது கொடுக்குற? நீங்க நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே உங்களை மாதிரி கருதிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்கிறதை யாராவது நம்புறவன் இருந்தா அவன்கிட்ட போய் பேசு, எங்க கிட்ட சொல்லாதீங்க. என்ன தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சின்னு எப்படி கட்டமைக்கிற? எப்படி கட்டமைக்கிற? 2500 ஏக்கர் நீ மேல சிப்கார்டு கெடுக்கிற, 2500 பேருக்கு வேலை கொடுப்பியா? நிலத்தை கொடுத்தவனுக்கு என்ன கொடுப்ப? நீ ஒரு கட்டமைக்கிற, நீ தொழிற்சாலை கட்டினா வேலை கிடைக்கும்ங்கிற. வேலை கிடைக்கும், வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பாடு. எந்த தொழிற்சாலை பைத்தியக்காரா அரிசி பருப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாட்டேன். சம்பளம் இருக்கும், சாப்பாடு இங்க இருந்து வரும், சம்சாரி தானே கொடுக்கணும். அப்ப நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோறு மண்ண திம்பிய எங்க எதை திம்ப? தம்பி, இது அறிவு இருக்கிறவன் சொல்லி சிந்திக்கிறது. அப்படி அறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டோம். அதனால நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டோம்.